வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக நாளொரு நற்சிந்தனை தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய உலக அமைதி என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம். உலக அமைதி வராமைக்கு காரணமாக ஒரு 7 காரணத்தை குரு அவர்கள் குறிப்பிடுவதை நாம் சிந்திக்கலாம். முதலில், ஒரு நாட்டிற்கும் மற்ற நாட்டிற்கும் அரசியல் முறை வேறுபட்டிருப்பதால் இந்த உலக சமாதானம் வரவில்லை. இயற்கையின் மூலதனமான பூமி தனி மனிதனுக்கோ அல்லது குழுவினருக்கோ எல்லை கட்டி சொந்தம் கொண்டாடும் வரை உலக அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதன் முயற்சியினால் விளைவிக்கும் எந்த பொருளும் அவனுக்கோ வாரிசுக்கோ குறிப்பிட்ட தனிநபருக்கோ உரிமை கொண்டாடாத வரையில் உலக அமைதி ஏற்படும். உரிமை கொண்டாடும் வரை இந்த உலக அமைதி வருவதற்கு வாய்ப்பில்லை. குழந்தை வளர்ப்பு, முதியோர் பராமரிப்பு என்ற இரு வகையும் பெற்றோர்கள் மக்கள் பொறுப்பில் உள்ளவரை உலக அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் பிள்ளைகளை வளர்ப்பதிலேயே பாதி காலத்தை கடத்தி விடுகிறார்கள். முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் என்று பாதியை அவர்கள் பொறுப்பேற்கும் போது சமுதாயத்தை சீர் செய்ய வேண்டும். சமுதாய அனைத்தையும் உலகம் முழுவதும் ஆக்கத்துறையில் ஈடுபட்டு வாலிப பருவத்தையும் உடல் வலிவையும் அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுடைய அறிவையும் உடலுக்கு தகுந்தாற்போல் ஆக்கத்துறை தொழில்களை செய்து சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், உலகம் முழுவதற்கும் சென்று சேர வேண்டும் என்ற அந்த முறை இல்லாமல் போய்விடுகிறது. ஆக குழந்தை வளர்ப்பும் முதியோர் பராமரிப்பும் நிர்வாகம், சமுதாயம், அரசாங்கம் ஏற்று திறம்பட செய்தால் உலக அமைதி வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியார் கூறிய அந்த கருத்துக்கு ஒப்ப, யாரும் இந்த உலகத்தில் பட்டினி இல்லை எந்த இடத்திலும் என்னும் அளவிற்கு உணவு தட்டுப்பாட்டை நீக்கி உணவு அனைவருக்கும் கிடைப்பதாக எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது உலக அமைதி ஏற்படும். அதுவரை உலக அமைதி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று குரு கூறுகிறார். உணவிற்கு உயிர் கொல்லான் நோன்பு கொல்லான் புலான் மறுத்தானே எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறும் குரலுக்கு ஒப்ப, கொல்லான் புலால் மறுத்தானே எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும். எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் எப்பொழுது என்று பார்த்தால், உன்னை கொல்ல மாட்டேன், எனக்கு உணவாக்கி கொள்ள உன்னை கொல்ல மாட்டேன் என்று எல்லா உயிர்களையும் யாரெல்லாம் சொல்கிறார்களோ, அந்த செயலுக்கு தன்னை எடுத்து வருகிறார்களோ அவர்களை அனைத்து உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார். ஆக உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு என்பதை கடைபிடிக்கும் போது உலக ஒற்றுமை வரும். அதுவரை உலக ஒற்றுமை வர்றது, உலக அமைதி வர்றது சாத்தியக்கூறு இல்லை என்பதை குரு அவர்கள் கூறுகிறார். ஆக 7 காரணங்களையும் மாற்றம் செய்து சிறப்பாக நல் மாற்றமாக நாம் எப்பொழுது மாற்றி வைக்கிறோமோ அப்பொழுது உலக அமைதி வந்துவிடும் என்பதை இந்த தலைப்பிலே நமக்கு குரு அவர்கள் கூறும் இந்த சிந்தனையை இன்றைக்கு சிந்திக்கலாம். சிந்தனை கொடுத்த குருவிற்கும், இதுகாரும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.